ஒரு காலத்தில் ஒரு அழகான ராஜ்யத்தில் ஒரு ராஜாவும் ராணியும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் மக்களை அன்போடும் நீதியோடும் ஆட்சி செய்தனர். ஒரு நாள் அண்டை நாட்டிலிருந்து வந்த ஒரு பொல்லாத சூனியக்காரி ராஜ்யத்தின் மீது ஒரு பயங்கரமான மந்திரத்தை செய்தாள். இதனால் ராஜ்யம் முழுவதும் இருண்டு மக்கள் சோகத்தில் மூழ்கினர். ராஜாவும் ராணியும் சூனியத்தின் தாக்கத்தை மாற்ற ஒரு வழியை கண்டுபிடிக்க முயன்றனர். அவர்கள் ஒரு பழைய புத்தகத்தில் வெகு தொலைவில் உள்ள இருண்ட மந்திரக்காட்டில் வளரும் ஒளி மலர் பற்றி படித்தார்கள். அந்த மலரை கொண்டு வந்தால் ராஜ்யம் மீண்டும் ஒளியை பெறும் என்று நம்பினர். ராஜா தன் மக்களை காப்பாற்ற ஆபத்து நிறைந்த அந்த காட்டிற்கு பயணத்தை தொடங்கினார். ராணி அரண்மனையிலிருந்து கவலையுடனும் உறுதியுடனும் ராஜாவின் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் மக்களின் துயரத்தைக் கண்டு மனம் வருந்தினாலும் ராஜா வெற்றி பெறுவார் என்று திடமாக நம்பினாள். கடும் போராட்டத்திற்குப் பிறகு ராஜா அர்ஜுன் அந்த இருண்ட காட்டில் ஒரு பெரிய நிழல் அசுரனை எதிர்கொண்டார். தைரியத்துடன் போராடி இறுதியாக அந்த அசுரனை வென்று ஒளிரும் ஒளிமலரை கண்டெடுத்தார். ராஜா ஒளிரும் மலருடன் அரண்மனைக்கு திரும்பினார். ராணி அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். ராஜா அந்த மலரை சூனியக்காரி செய்த மந்திரத்தின் மீது வைத்தபோது இருண்ட சாபம் நீங்கி ராஜ்யம் மீண்டும் ஒளியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியது. மக்களும் ராஜாவும் ராணியும் மீண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். நீதி: எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் தைரியம், நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நாம் நிச்சயமாக வெற்றியை அடைவோம். நன்றி.